ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஸ்கொயர். ஸோ இன்றைக்கி நம்ம சீக்ரெட் வார்ஸ் காமிக்கோட பார்ட் 4 தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனல்லையே பார்ட் 3, பார்ட் 2, பார்ட் 1லாம் போட்டுட்டோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கறவங்க மறக்காம செக் பண்ணி பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். தொடர்ந்து இந்த சீக்ரெட் வார்ஸ் காமிக்ஸ்க்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் பார்ட்டில் வெலரியா ரிச்சர்ட்ஸ் நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சிருப்பாங்க. முக்கியமாக ரீட் ரிச்சர்ட்ஸ் அமைச்சிருக்கக்கூடிய ட்ரோன்ஸ் இது எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிருப்பாங்க. இப்போது இந்த சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரீட் ரிச்சர்ட்ஸ் பேசிட்டு இருக்கக்கூடிய அந்த கான்வர்சேஷன்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. நல்ல ரீட் ரிச்சர்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஈவில் வெர்ஷனாக இருக்கக்கூடிய அந்த ரீட் ரிச்சர்ட்ஸ்ட்டை என்ன கேட்குறாருன்னா, நீ ஏன் எப்படி இருக்க, என்ன மாதிரியான ஒரு வெர்ஷன் தானே, நீ நல்லவனாக இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போதே, நான் எதுக்கு நல்லவனாக இருக்கணும், நான் என்ன போல எனக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கேன், எப்படி என்னை மாற்ற சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி ஹாஷாக கேட்குறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ உன்னை பற்றி மட்டுமே யோசிக்கிற, நான் உன்னை பற்றி மட்டும் இல்லாமல் எல்லார பற்றியும் நான் யோசிக்கிறேன், அது மாதிரி இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லும்போது, எது இது மாதிரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை போட்டு காட்டுறாரு. பார்த்தா டாக்டர் டூம் பக்கத்தில் அவரோட ஒய்ஃபு பசங்களாம் இருக்காங்க. இதை பார்க்கும்போது லைட்டாக ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது ரீட் ரிச்சர்ட்ஸ்க்கு. இப்படி இவங்க இதை பேசிகிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பேரலா ஸ்பைடர் மேனும் மைல்ஸ் மாரல்ஸும் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அதுக்கப்புறம் மாலிக்யூல் மேன் இவங்களோட ஸ்டாச்சு கீழே வராங்க. இதை மாதிரி ரீட் ரிச்சர்ட்ஸ் கொடுத்த டிவைஸை வச்சு இங்கே ஏதோ ஒரு பவர் சோர்ஸ் இருக்குன்னு வந்துகிட்டே இருந்தோம், இங்கே தான் இங்கே கீழே காமிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிட்டு வந்துருக்கும் போது அந்த இடத்துல வெலேரியா ரிச்சர்ட்ஸ் வந்துடுறாங்க. எதை பற்றி பேசிட்டு இருக்கீங்க, அந்த பவர் சோர்ஸ் பற்றி உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருக்கும் போது, வெலரியா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கும்போது, ஏன்னா உங்களுக்கு தெரியுமா, சாரி உங்களுக்கு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, நான் தான் பீட்டர் பார்க்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பைடர்மேன் சொல்றாரு. இல்லை உங்களை பற்றி எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த இடத்துல வாங்குறாங்க அந்த டிவைஸை வெலேரியா ரிச்சர்ட்ஸ். எடுத்து பார்க்கும்போது அந்த ட்ரோனை செஞ்சவன் தான் இதையும் செஞ்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க. நீங்க எனக்கு ஒரு உண்மையை சொல்லுங்க, நீங்க இது எப்படி எதுக்கு தேடி வந்தீங்க, இது மட்டும் இல்லாமல் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சை கொன்னது நீங்க தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை டாக்டர் ஸ்ட்ரேஞ்செல்லாம் நாங்கள் கொல்ல, நாங்கள் அந்த கிராஃப்ட்லேருந்து வந்ததில் ஒருத்தவங்க தான், ஆனால் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சை கொல்னது வந்து நாங்கள் பண்ணல, அதுக்கு நாங்கள் காரணம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வெலேரியா ரிச்சர்ட்ஸ்ட்டு சொல்கிறாங்க. சரி, ஓகே கண்டுபிடிச்சிட்டோம், இப்போ என்ன பார்த்து நின்றுக்கிட்டு இருக்கோம், வா போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லை நான் சின்ன பொண்ணு, நான் இதெல்லாம் பண்ண முடியாது, வேணா நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து வெலேரியா கிளம்புறாங்க. இங்கே நம்ம ஸ்பைடர்மேன், அதாவது மைல்ஸ் மாரல்ஸ் அண்ட் பீட்டர் பார்க்கர் இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா மாலிக்யூல் மேன் இருக்கக்கூடிய அந்த ஒரு இடத்துல இறங்கி போயிட்டு இருக்காங்க. அங்கே போயிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா வெளிச்சமாக இருக்குது. அங்கே யாரோ பேசி இருக்கக்கூடிய சத்தமும் கேட்குது. கிட்ட போக வந்து பார்த்தீங்கன்னா மாலிக்யூல் மேன் அங்கே இருந்துக்கிட்டு பேசிட்டு இருக்காரு. இந்த மாதிரி அங்கே இருக்கக்கூடிய டெக்னானிக் பிளேட்ஸ்லாம் நசிஞ்சுக்கிட்டே இருக்கும், ஒழுங்காக வாங்க, எனக்கு ரொம்ப பசிக்குது, சாப்பாடு ஏதாவது கொண்டு வந்திருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டு இருக்கும்போது, சாப்பாடா, ஐயோ நான் எதுவும் கொண்டு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு பீட்டர் பார்க்க சொல்லிட்டு இருக்கும்போதே மைல்ஸ் மாரல்ஸ் வந்து, என்கிட்ட ஒரு ஹேண்ட்பர்கர் இருக்குது, ஆனால் இது வந்து ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் வந்து டைம் கிராஃப்டில் இருந்தீங்க, டைமிங் வந்து வேற மாதிரி மாறும் அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது, அப்பயுமே பீட்டர் பார்க்கர் என்ன சொல்லுவான், அப்படி பார்த்தாலுமே 3 வாரம் 2 வாரத்துக்கு கிட்ட ஆயிடுச்சு, அப்படி பார்த்தாலும் அது பழசு தான், கெட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லும்போது, பரவாயில்ல கூடுன்னு சொல்லிட்டு மாலிக்யூல் மேன் வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ ஒரு பக்கம் ஸ்பைடர்மேன்ஸ் ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா மாலிக்யூல் மேனை வந்து மீட் பண்ண வந்துட்டாங்க. இப்போ அவர் கூட வந்து பார்த்தீங்கன்னா பேசி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத வந்து பார்ப்போம் பேரலா. இதுக்கு அடுத்து எங்கே காட்டுறாங்கன்னா, டூமோட இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவரோட வேர்ல்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தலைநகரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிங்ஸை வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இவர் நியமிச்சிருப்பார்ல, அவங்க கூட ஹாலோகிராமில் ஒரு மீட்டிங் மாதிரி ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்காரு, பேசிட்டு இருக்காரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்ட்ரோ ஹல்க் இருக்காரு, சினிஸ்டர் இருக்காரு, கேப்டன் பிரிட்டன் இருக்காரு. ஸோ இது மாதிரி பல முக்கியமான ஆட்களை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம நாட்டில் பல இடங்களில் வந்து ஒரு சில பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு, பிரச்சனைகளை பல பேர் உருவாக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை எனக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, அதுக்கு பின்னணியில் நீங்கள் இருப்பீங்களோ, அது உங்களோட தூண்டுதல்னால ஏற்படுதோ அப்படின்னு சொல்லக்கூடிய சந்தேகம் எனக்கு ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் டூம் சொல்றாரு. அதுக்கு மாஸ்டர் ஹல்க் என்ன சொல்றாருன்னா, உன்னை கொல்லணுன்றதுக்காக உன் இடத்த பிடிக்கணுன்றதுக்காக நான் அப்படி வரணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது, பின்னா இருந்து குத்துற ஆள்னா இல்லை, அப்படி ஒரு வேளை எனக்கு உன் இடம் வேணா நான் நேருக்கு நேரம் சண்டை போட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கெத்தா பேசுறாரு. இது மாதிரி இவங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு. அங்க இருக்கக்கூடிய ஹெச்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல சார் இதுக்கு நாங்க எந்த விதத்திலையும் சம்மதம் இல்லை, இப்படி ஒன்று நடந்துட்டு இருக்கு அப்படின்னும் போது, அப்போ அது யாருன்னு கண்டுபிடிங்க, கண்டுபிடிச்சி என் கையில் ஒப்படைங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் டூம் பேசிட்டு இருக்காரு. அந்த மீட்டிங் முடியா பார்த்தா ஹாலோகிராம்ல இருந்து வெளியே வந்த சினிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கேப்டன் மார்வல்ட்ட அட்டி வாங்கிட்டு இருக்காரு. இப்போ சினிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் மார்வலோட கண்ட்ரோலில் இருக்காரு அப்படின்றது வந்து நல்லாவே தெரிய வருது. அங்கேருந்து பிளாக் பேந்தர், நெமோர் இந்த ரெண்டு கேரக்டர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட ஒரு மிஸ்டீரியஸ் பிளேஸ்க்கு வராங்க. அந்த இடத்துக்கு வந்தது மட்டும் இல்லாமல் அவரோட ஐயா ஃபகமோட்டோலாம் யூஸ் பண்ணி ஒரு இடத்துக்குள்ள போறாங்க. அந்த இடத்துல டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட ஒரு ஹாலோகிராம் வந்து பேசுது. ஸோ இந்த மாதிரி நீங்க இப்போ இங்கே வந்திருக்கீங்கன்னா அது வந்து என்னோட ஒரு பெர்மிஷனால, என்னோட ஒரு தூண்டுதலால தான் வந்திருக்க வாய்ப்பு இருக்கு, கோட் வேர்ட் சொல்லுங்க அப்படின்லாம் சொல்லிட்டு அவர் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. அந்த ஒரு டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் ஹாலோகிராம் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது நல்ல ஆட்கள் தான் வந்திருக்காங்களா அப்படின்றத. சரி, ஓகே, உங்களை பார்க்கும்போது எனக்கு நம்பிக்கை வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹாலோகிராம் என்ன சொல்லுதுன்னா, இப்போ நான் உங்களுக்கு கொடுக்க போகிற அந்த 2 விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கடவுளே கிட்டத்தட்ட அவருக்கு நிகரான சக்திகள் இருக்கக்கூடிய
ஒரு பொருட்களை நான் இப்போ உங்களுக்கு ஒப்படைக்கிறேன். இது வந்து கரெக்டாக நீங்கள் பயன்படுத்துவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பெட்டி ஓப்பன் பண்ணுது. அதில் ரெட் கலரில் ஒரு கியூப் மாதிரியான ஒரு விஷயம் வருது. அந்த ஒரு விஷயத்தை வச்சு நீங்கள் எங்கே நினச்சாலும் எப்படி நினச்சாலும் இந்த வேர்ல்டில் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு டெலிபோர்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கடுத்து இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், அது வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தது. இந்த உலகத்தோட கடவுள் டூமையே எதிர்த்து சண்டை போடுறதுக்கு ஒரு தரமான ஆயுதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அது வேற ஒன்றும் இல்லை, இன்ஃபினிட்டி கான்லெட். அந்த இன்ஃபினிட்டி கான்லெட் ஃபுல்லாக 6 இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸுமே இருக்குது. அதை பிளாக் பேந்தர் எடுத்து மாட்டுறாரு. மறுபக்கம் நெமோர் வந்து பார்த்தீங்கன்னா டெலிபோர்டேஷன் பண்ணக்கூடிய அந்த ஒரு கியூபை எடுத்துக்கிறாரு. இங்கே பிளாக் பேந்தர் அவரோட கண்ட்ரோலில் இப்போ இன்ஃபினிட்டி கான்லெட்டையும் இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸையும் கையில் வச்சிருக்காரு. அதை கட் பண்ணால் இங்கே சூசன் அவங்களோட பையன்ட்ட இந்த மாதிரி கதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அவர் பையன் கதை கேட்குறாங்க, உங்களோட கதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களோட ஆர்ஜின் சொல்கிறாங்க. பட் இங்கே நம்ம கேட்குற ஆர்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்குது. அதாவது டூம் உருவாக்குன ஆர்ஜின். இவங்க ஃபேமிலியாக ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் ரிசர்ச்காக போயிருக்காங்க. அந்த இடத்துல எப்பயும் போல ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. ஆனால் அவங்களோட குரூப்பில் ரீட் ரிசர்ச் கிடையாது. அந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் அவங்களுக்கு பவர் கிடைச்சதுக்கு அப்புறம் அவங்க வந்து டீம் ஆயிருக்காங்க. அதுக்கப்புறம் அதுக்கு எதிர்த்து போராடி இருக்காங்க, கெட்டது எதிர்த்து. அந்த டைம்ல ரீட் ரிசர்ச்சுக்கு பதிலாக சூசனோட அப்பா இருந்திருக்காரு அந்த டீம்ல. அவர் இறந்துறாரு. அதுக்கப்புறம் அவங்கள வந்து டேக் ஓவர் பண்ணாரு. அதாவது டேக் கேர் பண்ணிக்கிட்ட ஒரு கேரக்டரா டூம் வந்தாரு. காட் டூம் வந்தாரு, எங்களை பார்த்துக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு கதையை சொல்றாங்க. பென்னுக்கு என்ன ஆச்சு அதை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது நான் இன்னொரு நாள் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிடுறாங்க. அதை கட் பண்ணா இங்க தானோஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கல்கோட்டை இருக்கிற இடத்துல வந்துகிட்டு பேசிட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, உனக்கு காது கேட்கும்னு எனக்கு தெரியும், நான் பேசுறத கொஞ்சம் காது கொடுத்து கேளு அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நீங்க நினைச்சிருக்க மாதிரி டூம் கிடையாது, அவங்ககிட்ட சொன்னது எல்லாமே பொய். ஃபென்டாஸ்டிக் ஃபோர்னு நீங்க ஒரு டீமா இருந்தீங்க, அதுல ரீட் ரிச்சர்ட்ஸ் நீங்க எல்லாருமே ஒன்னா இருந்தீங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா அப்போ டூம் என்னோட ஃப்ரெண்டு தானா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல அவன் ஃப்ரெண்டெல்லாம் கிடையாது, நீங்களும் அவனும் சரியான எனிமீஸ், அவன் வந்து உனக்கு ஒரு வில்லன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அப்போ அவன் என்கிட்ட பொய் சொல்லியிருக்கானா அப்படின்னு சொல்லும்போது, பொய்யெல்லாம் சொல்லலடா, அவன் வந்து மொத்த ரியாலிட்டியுமே மாத்திட்டான், அதனால நீ தான் இப்போ ஏமாந்த ஃபூலா இங்கே மாட்டிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்க, என் பக்கம் வந்து நின்னா நீ வந்து ஏற்று சண்டை போட்டு ஒரு விஷயத்துக்காக போராடி ஜெயிக்கலாம், இல்லைனா இங்கே சில மாதிரியே நின்றுகிட்டு இருக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு பென்னை சொல்றாரு. அங்கேருந்து உடனடியாக பென் எந்திரிச்சு கிளம்பிட்டாரு. மறுபக்கம் இங்கே ரீட் ரிச்சர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பிளானாக போட்டுட்டு இருக்காங்க. இங்கே ஸ்டார் லார்டும் ரெடியாக இருக்காரு. ரீட் ரிச்சர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பேந்தருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் ரெடியாப்பா அப்படின்னு கேட்கும்போது, நான் ரெடி தான், நீங்கள் எப்போ சொல்கிறீங்களோ அப்போ பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காரு. பார்த்தா பிளாக் பேந்தருக்கு ஆப்போசிட்டில் அவரோட மொத்த பிளாக் பேந்தர் குரூப்புமே இருக்குது. அதாவது அவரோட முன்னோர்கள் இறந்தவங்களாம் வந்து பிளாக் பேந்தர் தானே, ஸோ அவங்க எல்லாருமே அவருக்கு முன்னாடி நிற்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு இடத்துக்கும் போகிறாங்க பிளாக் பேந்தர் அண்ட் நெமோர். ஸோ அங்கே போய் மார்வல் ஜாம்பிஸையுமே வந்து கையில் எடுத்துக்கிட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மார்வல் ஜாம்பிஸையுமே ஃபைட்டில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையுமே இப்போ கேப்சர் பண்ணியிருக்காங்க. மறுபக்கம் அப்போகலிப்ஸ்க்கும் சினிஸ்டருக்கும் ஒரு ஃபைட்டு போகுது. அதாவது உள்நாட்டுக்குள்ளேயே உள் உலகத்திலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சலசலப்பு இதெல்லாம் வந்து ஏற்பட்டிருக்கு. டாக்டர் டூம் நியமிச்ச அந்த ஆட்களுக்குள்ளேயே ஒரு சில அரசியல் சண்டைகள், உள்நாட்டு சண்டைகள் அப்படிலாம் போயிட்டு அங்கே ஒரு மிகப்பெரிய போரே ஆரம்பிச்சிருச்சு. போச்சு ஆரம்பிச்சிட்டானுங்களா, நான் என்ன நடக்கக்கூடாதுன்னு நினச்சேன்னா அதுவே நடந்துகிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு டூம் இதெண்டு பார்த்துட்டு இருக்காரு. அப்போ நான் களத்தில் இறங்கி தான் ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. பென் வந்தது, பிளாக் பேந்தர் பண்ணிட்டு இருக்கிறது, அப்புறம் அவரோட ஆட்கள்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க சிம்மாசனத்துக்காக அப்படின்ற அந்த பிரச்சனையெல்லாம் பார்க்குறாரு. சரி ஓகே, இது சரிப்பட்டு வராது, பேசாமல் நம்மளே களத்தில் இறங்க வழிதான் அப்படின்னு சொல்லிட்டு டூம் பார்த்துட்டு இருக்காரு. இதோட இந்த பார்ட் 4 முடிச்சிடலாம். ஸோ கூடி சீக்கிரமே இந்த சீக்ரெட் வார்ஸ் காமிக்ஸாக முடிச்சிருவோம். நீங்கள் எப்பயும் போல் இந்த சீக்ரெட் வார்ஸ் காமிக்ஸ்க்கு உங்களோட சப்போர்ட்டை மட்டும் கொடுங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சாவேஜ் பஞ்ச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் நாளைக்கு வந்து மீட் பண்ணுறது வரைக்கும் டாடா பாய், டேக் கேர் ஃப்ரம் A Square.